வாங்க. இப்பதான் வரீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? சொந்த வீட்லயே திருட மாதிரி வரீங்க? சாரி டார்லிங், இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ தூங்கிட்டு இருப்பியா இப்படி வந்தேன். நீங்க வராம நான் தூங்குவேனா? அதானே, என்னைக்கு என் பிரியா பசியோட தூங்கிட்டு. சும்மா இருங்க, பசியோட இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். இப்ப எனக்கு வேற பசி. என்னங்க இது? பிரியா டார்லிங், குட் மார்னிங். ஏய், குட் மார்னிங் சொல்றல, திருப்பி சொன்னா என்னவா? என்னங்க இது? என்ன எழுப்பிருந்தா நான் டீ போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் நான் டீ போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்களோ? ஐயோ, பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ராத்திரி எல்லாம் இந்த குழந்தைய இவன் தூங்கவே விட்டுருக்க மாட்டான்னு நினைப்பாங்க. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதானா? குடிச்சிட்டியா? கப்ப கொடுத்துட்டு பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டிருக்கேன், போய் குளிமா. சரி. ஏய், ஜூஸ். சீ. போ, பின்னாடியே வரேன். ஏய் பிரியா, தவளை மறந்துட்டேமா? உங்க சமாச்சாரம் தெரியும். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போய் ட்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங் ஷோ கிடையாது, நமக்கு கொடுத்துச்சு அவ்வளவுதான். பிரியா டார்லிங், என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்களோட போன்ல பேசிட்டு இருக்கேன். இப்பதானே வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள என்ன போனு? ஐயோ, இந்த பழக்கத்தை நீங்க எப்பதான் விட போறீங்களோ? இல்ல, உன் குரலை கேட்கணும் போல இருந்தது, அதான். அப்படியா? இப்ப கேட்டுச்சுல, இனிமே வேலை ஓடுமா? இனிமே தெம்பா வேலை பார்ப்பேன். டார்லிங், ஜூஸ் குடிச்சாச்சா? இல்ல, நீங்க வந்து ஜூஸ் புழிஞ்சு குடுக்குறீங்களா? ரியலி? நான் வந்து ஜூஸ் பிஞ்சு கொடுக்கட்டுமா? ஐயோ, ஜூஸ்னா ஏன் இப்படி அலையறீங்க? ஆபீஸ்ல இருந்தா வீட்டு ஞாபகம் வரவே கூடாது. முதல்ல வேலைய பாருங்க. பாய். குட் ஈவினிங் பிரியா டார்லிங். ஏய், உனக்கு என்ன வந்திருக்கேன் பாத்தியா? பிரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லைங்க, மத்தியானத்துல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு, அதான். என்னது தலைவலியா? ஒரு போன் பண்ண கூடாது? ஆபீஸ்ல இருந்து உடனே வந்திருப்பல்ல. அதனாலதான் பண்ணல. எனக்கு ஒண்ணு இல்லைங்க. என்ன பிரியா, அது தலைவலின்னு சும்மா விட்டுட கூடாது. இரு, நான் போய் டாக்டர். ஐயோ வேண்டாங்க, மாத்திரை போட்டா சரியாயிடும். நோ சான்ஸ், நீ சும்மா இருக்க, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். மூச்சை நல்லா இழுத்து விடுமா, இன்னும் கொஞ்சம். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண தலைவலி, ஒரு ஹாஸ்பிடல்ல போற விஷயம். இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே. அவர் அப்படித்தான் டாக்டர், சின்ன விஷயத்தை கூட பெருசுபடுத்திடுவாரு. டாக்டர், ஏன் பிரியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. பிரியா, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. நான் வரேம்மா. வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். என்ன டாக்டர் வந்துட்டு போறாரு? ஏதாவது நாய்க்கு பிரசவமா? இல்ல, பிரியாவுக்கு. என்னடா கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆச்சு, ஒரு சத்தம் கூட இல்லையே நினைச்சேன். சத்தமா? அது என்னங்க சத்தம்? கதவு தொட்ட சத்தம். வாந்தி எடுக்கிற சத்தம் தாண்டி. நீயும் தான் இருக்க. ஒரு புழு இருக்கா, ஒரு பூச்சி இருக்கா? பூச்சி இருக்குங்க. எங்க? பல்லுல.
பல்லுல இருக்க பூச்சி எவண்டி கேட்டான்? ஏங்க வீணா சண்டை போட்டுக்கிட்டு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பிரியாவுக்கு சின்ன தலைவலி, அதான் டாக்டர் கூட்டு வந்தேன். நான் போய் மருந்து கொடுக்கணும், வரேன். தலைவலி தானா? உங்க கேஸ் தான். அடி போங்கடி, நமக்கு தான் கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. சாம்பார் தின்னு இருக்கியா, மாங்காய் தின்னு இருக்கியா, சோறு மட்டும் இவ்வளவு திங்கிற மாதிரி எங்க வச்சீங்க? நீங்க மட்டும் சரியா இருந்தா மாங்காய் என்ன தோப்பையே தின்றுப்பேன். நீங்க ஆம்பளைங்க சரியில்லை, எல்லா பழியும் பொம்பளை மேலேயே போடுறீங்க. இந்த பாருங்க, இந்த லட்சணத்துல உங்களுக்கு 2 பொண்டாட்டி வேற. நான் என்னடி பண்றது? கிளார்நெட் எடுத்து தூக்கி வச்சேன், 2 பேரும் வந்துட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், என் கிளார்நெட் என்ன நம்பி வராதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே டாக்டர் கூட்டியாந்து காமிக்கிறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, எனக்கு பல்லு வலின்னு 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க காதுல போட்டுக்கவே இல்லை. என்னது, எல்லா சாமானும் தலைகளா கிடக்குது? ஒருவேளை வீட்டை காலி பண்றாங்களா? காலி பண்றதா இருந்தா எல்லா சாமானையும் எடுத்துட்டு போயிருவாங்களே, ஏன் இப்படி கிடக்குது? எந்த சாமானை எப்படி பிடிக்கணும்னு என்கிட்ட கேளு. ஐயோ, என்னது குரல் மட்டும் கேக்குது, ஆளே காண? என்னையா அது? ஓ மாவா, நீ வேற. என்னப்பா பிரபு, தொடப்பும் கைமா இருக்க? ஒண்ணும் இல்ல சார், கரப்பாம்பூச்சி என் சம்சாரத்துக்கு வறுத்து கொடுக்க போறியா? அட நீங்க ஒண்ணு சார், என் சம்சாரத்துக்கு கரப்பாம்பூச்சினா பயம். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். சே, கரப்பாம்பூச்சி தானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சு பாதியில ஓடி வந்துட்டேனே. நீ அங்கேயே ஆட்டிட்டு இருந்திருக்கலாம், இங்க எதுக்கே வந்த? பிரியா, நீ போட்ட சத்தம் பக்கத்து வீடெல்லாம் கேட்டிருக்கு. பா, சாரே வந்துட்டாரு. ஏப்பா, உன் சம்சாரம் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுதே, நீ ஆபீஸுக்கு போயிட்டா வீட்டுல எப்படி தைரியமா இருக்கும்? அதனால வேலைக்கார பொண்ணு வச்சுக்கிறதா தப்பே இல்ல. ஒவ்வொரு பணக்கார வீட்டுல சம்சாரமும் வச்சுக்கிறாங்க, வேலைக்காரியும் வச்சுக்கிறாங்க. தப்பு இல்லைங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, வீட்டு வேலைக்கு கூட்டுறதுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கன்னு சொன்னேன். இல்ல சார், நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, வேலைக்காரங்களை வச்சுட்டா டிஸ்டர்பா இருக்குமே தான். விரல கழட்டிக்கிறாதப்பா, உன் பாடு பரவாயில்ல. நான் 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன் சார்? ஒரு பொண்டாட்டி காலையில பூபால வாசிக்க சொல்றா, இன்னொரு பொண்டாட்டி ராத்திரியில மோகனம் வாசிக்க சொல்றா. வாசிச்சீங்களா? வாசிச்சனே, வாசிச்சு என் வாய் தான் பெருசாச்சே தவிர அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? திருப்திப்படுத்த முடியலங்கிறேன். சார், நான் மாத்திரம் உங்க தம்பியா இருந்திருந்தா ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி இருப்பியா? இல்ல சார், வேற கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம், நான் அட்வைஸ் பண்ணிருப்பேன். மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சம்சாரத்தோட அம்மாவுக்கு கல்யாணம்னு போயிருக்கா. சம்சாரத்தோட அம்மாவை கல்யாணமா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதெல்லாம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ண. ரிஷி மூலம் நதி மூலம்னா பார்க்க கூடாது. இன்னொரு சம்சாரம் சும்மாதான் இருக்கா, முயற்சி பண்ணா வருவான்னு நினைக்கிறேன். வர்றேன். நான் முயற்சி பண்ணுமா? தம்பி. என்ன சார்? துண்டை விட்டுட்டு போயிட்டேன். எங்க? நடுவுல தான். சீக்கிரம் சார். இருப்பா, உருவ வந்துகிட்டே இருக்கு. ஓ, சேலையா? நல்ல வேலை. கண்ணே என் கண்ணே நீ பூவல்லவோ நான் தேனல்லவோ நூறாண்டு காலம் நாம் வாழ வேண்டும் உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் பின்னி கிடக்குது கண்ணா என் கண்ணா என் கண்ணா
பின்னி கிடக்குது கண்ணே என் கண்ணே என் கண்ணே. அதிகாலை புது மலராய் சதிராடும் விழிகள் அடிவான இளம் சிவப்பாய் அலை பாயும் இதழ்கள் மோகராகம் சேரும் அதில் ராகம் யாவும் தீரும் அது தொடரும் பொழுது இன்பமே. உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் பின்னி கிடக்குது கண்ணா என் கண்ணா. நீ பூவல்லவோ நான் தேனல்லவோ. நூறாண்டு காலம் நாம் வாழ வேண்டும். உந்தன் கண்ணுக்குள் என் உயிர் பின்னி கிடக்குது கண்ணா என் கண்ணா என் கண்ணா. ஆமா, நம்ம பெங்களூர் பிரான்ச்சே ரொம்ப மாசமா நஷ்டத்திலே கணக்காமிக்குது. சார், வழக்கமா நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப வேற கம்பெனில ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப கொஞ்சம் வியாபாரம் சரியில்லை சார். ஒரு வருஷமா மெயின்டைன் பண்ற செலவு தான் இப்ப நமக்கு நஷ்ட கணக்குல வருது. ஆமா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் வேற கம்பெனில ஆர்டர் கொடுக்குறாங்க? சார், அவங்க நம்மளை விட குறைஞ்ச விலைக்கு சப்ளை பண்றாங்க. பெரியா இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா தாங்க நடந்துச்சு. நீங்க ஒரு முறை நம்ம பிரான்ச் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓகே, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே பெங்களூர் பிரான்ச்சோட பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்து அனுப்புங்க. ரைட் சார். இதை வீட்டுக்கு அனுப்பிச்சு பிரியா கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எல்லா அக்கௌண்ட்ஸையும் உங்க பேர்ல மாத்திக்கிட்டா என்னன்னு. மேனேஜர், நாங்க லைஃப்ல மாத்திரம் பார்ட்னர் இல்ல, பிசினஸ்லயும். ஓகே, சாரி பாய். உங்களுக்காக நான் இங்க தனியா காத்துட்டு இருக்கேங்கிற ஞாபகம் இருக்கட்டும். இத பாருங்க, ஆபீஸ் வேலை முடிஞ்ச உடனே வந்துருங்க. ஆமா, இதை நீ சொல்லிதான் தெரியணுமா? பிரியா, திருமண வாழ்க்கை எவ்வளவு ஜாலியானதுன்னு முதல் முறையா பிரியும் போதுதான் தெரியுதுல்ல. பை தி வே, டைம் ஆயிப்போச்சு. ஒண்ணு சரி, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஆபீஸ் ஃபோன் பண்ணு. ஓகே? பிரியா, வீட்டுல தனியா இருக்கியே, ஒண்ணும் பயப்பட மாட்டேல்ல? தைரியமா இருப்பேன். நீங்க பொறுப்படுங்க. என்ன ஆஷா பேசாம வர? நீ மௌனமா வரதை பார்த்தா ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்ல தாங்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் பேசுது தெரியுமா? கல்யாணம் ஆகாம இருந்தா கண்ணி கழியாதவன்றாங்க. கல்யாணமாகி தாய்மை அடையலைன்னா பலடிங்கிறாங்க. புருஷனோட கொடுமை தாங்காம தாய் வீட்டுக்கு வந்தா பாடா வெட்டிங்கிறாங்க. புருஷன் இறந்துட்டா அவளை விதவன்னு சொல்லி இந்த சமுதாயமே வெறுக்க ஆரம்பிக்குது. உங்களுக்காக நான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேனே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. ஊருக்கு போனீங்களே, எனக்குன்னு ஏதாவது ஒரு லெட்டர் போட்டீங்களா? நீங்களும் எல்லா ஆண்களை போல காதல்ங்கிறது வெறும் வார்த்தை, வசதியான இடத்தை தேடி போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆஷா, நீ மௌனமாக இருந்திருக்கலாம். உனக்கு லெட்டர் போடாம இருந்தது உன்னை திடீர்னு சந்திச்சு சந்தோஷப்படுத்தணும் தான். நீ நினைக்கிற மாதிரி வசதியான இடத்தை தேடி நான் போகல. உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் நான் இரவு பகலா பாடுபட்டேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை மட்டும் ஆதாரமா நினைக்கிறதுக்கு பேர் தாங்க காதல். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆஷா, இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறத அனுபவிச்சவன் தான். ஆஷா, இன்னும் 2 மாசம் பொறுத்துக்க. இன்னும் 2 மாசமா? சரி, 60 நாள் பொறுத்துக்க. இந்த கிண்டல் கொண்டு குறைச்சல் இல்ல. இப்பதான் நீ பழைய ஆஷா. ஆமா, நாம சந்திச்ச எவ்வளவு நாளாச்சு? வட்டி முதல்மா நீயே தெரியா? நான் எடுத்துக்குவா. சரி, நான் போறேன். போறேன்னு ஏன் சொல்றீங்க? போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு. உன்னை விட்டு இந்த உடல் மட்டும் தான் போகுது.
ஹாய். எப்படி இருக்க? ஹாய் விக்கி, நீ எப்படி இருக்க? என்னடா அந்த கையில வயலன்லாம்? ஆமா, ஒலிம்பிக்ல ஓடி சாதனை பண்றேன்னா இப்ப என்ன வயல் வாசி மழை வைக்க போறியா? கிண்டல் தானே வேணாங்கிறது. இப்போ ஒலிம்பிக்கையும் நம்ப முடியலடா. இப்போ அதுலயும் ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஹோட்டல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ங்க வயலின் வாசிக்கிறேன். என் உடம்புக்கு ஓடுறதோட ஆடுறதே மேல்னு முடிவுக்கு வந்துட்டேன். டேய், பம்பர் ஸ்டார் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே மாசிலாமணி, அவன் இப்ப என்னடா பண்றான்? அவன் இப்போ ஊர் ஊரா போய் பம்பர் லாட்டரி சீட்டு வித்துட்டு இருக்கான்டா. ஆமா டேய், ஆஷா எப்படா இருக்கா? அவளை பார்க்கதாண்டா வந்தேன், பார்த்துட்டேன். அதோட வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல மெட்ராஸ் போறேன். ப்ரோக்ராம பார்த்துட்டு தான் போறேன். சாரிடா மாப்ள, அடுத்த தடவை நிச்சயமா உன் ப்ரோக்ராம் நான் பார்க்கறேன். இந்த கதையே வேண்டாம். அடுத்த வாரம் சிங்கப்பூருக்கு ஒரு ஹோட்டல்ல டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக போறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வர. ஓகே. ஏய் 7:30 மறந்துடாத. ஆமா ஓகே, டன். சத்தே
போதை தேனை நெடும்போதை. வாமா குழந்தை. ஒற்றுமைக்கு உதாரணம் சொல்லணும்னா பாட்டியும் பைபிளும் போலன்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் பாட்டிக்கு பைபிள் தான் உலகம். வேற என்னம்மா குழந்தை, கர்த்தர் ஆசீர்வாதத்தோட உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேனா நான் பைபிளை படிச்சுக்கிட்டே போய் சேர்ந்துருவேன். போச்சு. என்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என் கல்யாண கோலம் தான் ஞாபகம் வருமா? உங்க விருப்பப்படியே கூடிய சீக்கிரத்துல என் கல்யாண கோலத்தை பார்க்க போறீங்க. ஆஷா, உன் கல்யாண விஷயமா ஃபாதர் மைக்கேல் இப்ப கூட ஆள் அனுப்பி இருந்தாரு. நீ ஏதாவது பதில் சொன்னாதானமா? உனக்கு ஏத்த மாதிரியே பின்பாட்டு பாடுறதுக்கு அந்த ஃபாதர் ஒருத்தர். எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு பேசுறதுக்கு. பாட்டி, நீ பைபிளை படி, கர்த்தர் உனக்கு அருள் புரிவாரு. பார்த்து வாடா, பள்ளத்துல பெருமாறி விழுந்துடாத. எல்லாரும் லைன்ல நின்று தாண்டி பிடிங்க. ஆளுக்கு ஒரு குடம் தான். நடுவுல ஊழல் நடந்தது, எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்கு பரந்த மனசு. உங்க சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் உங்களை சொல்லல சார், பிரபு சார் சொன்னேன். கிழிஞ்சது. இந்த தண்ணி லாரியை கடத்தும் போது நானும் ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து ஊத்திருக்கேன். அப்படியா? நன்றி உணர்ச்சி இருக்கட்டும், புடிச்சிட்டு போங்க. பார்த்து புடிங்க தம்பிகளா. தண்ணி கஷ்டம் தீக்கணுங்கிறதுக்காக பெரிய இடத்தோட மோதுறீங்க. தேவைதானா இது? என்ன சார் அநியாயம் இது? அவன் குடிக்க தண்ணி இல்லாம காலில் கஷ்டப்படுறான். யாரோ பெரிய மனுஷனா, மந்திருக்க வேண்டியவனா, அவன் வீடு கட்டணுங்கிறதுக்காக காசு கொடுத்து லாரி லாரியா தண்ணி வாங்குறான். அதனால நமக்கு இல்ல சார் தண்ணி இல்லாம போகுது. அதை விட ஊர்ல உலகத்துல எந்த வீட்லயும் இல்லாத மகா கொடுமை இந்த தண்ணி கஷ்ட காலத்திலையும் அவங்க வீட்டுல எல்லாரும் தினசரி குளிக்கிறாங்க சார். தம்பி, இளம் ரத்தம் ஆவேசமா பேசுறீங்க, நியாயம்தான். ஆனா பெரிய இடத்தோட மோதி விபரீதத்துக்கு உள்ளாவீங்கிறதையும் யோசனை பண்ணுங்க. டேய் தடியா, பசியோட ஓடாதடா, மயக்கம் போட்டு விழுந்துற போற. பசி பட்னியோட கஷ்டப்பட்டாதான்டா சரித்திரத்துல இடம் கிடைக்கும். நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு ஒலிம்பிக்ல ஓடி இந்தியா ஒரு பேரையே தூக்கி நிறுத்த போறேன். அம்மா, என்னடா உனக்கு? இந்தியாவோட பேரை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் தூக்க வேண்டியதாயிடுச்சு. அடே எங்க அப்பா, ஐயோ அப்பா. டேய், என்னடா ஆச்சு? ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு பயிற்சி எடுத்தான், பசி மயக்கம், கீழே விழுந்துட்டான், தூக்கி நிறுத்திருக்கேன் இப்பதான். இந்த பாடிக்கு பசியா? பல வருஷம் தாங்கண்டா. கீழே விழுந்துட்டான், பரவாயில்ல, தூக்கி நிறுத்திட்ட. மேல போயிட்டான்னா தூக்குற கடைசி செலவுக்கு கூட காசு இல்ல. இந்தாடா, இத போட்டு ஏரியாவை நிரப்பு. ஆமாடா, பிரெட் காசு எது? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அட பாவி, வயிற்று பசிக்காக வாரிசே உருவாக்க முடியாது பண்ணிட்டியாடா. சேச்சே, நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாதவனா? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியில இலவசமா பண்டல் பண்டலா நிரோத்து கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு வந்து நாயர் கடையில கொடுத்தேன். நாயர் பிரெட் கொடுத்தாரு. ஓஹோ, பழங்கால பண்ட மாற்ற முறையை அமல்படுத்துறீங்களா? ஆமா, அதுக்காக நீ குடும்ப கட்டுப்பாடுக்கும் பிரெட் யூஸ் பண்ணிடாத. டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா நம்ம லைஃப் இப்படியே போக போகுது? எது நிரோத் மாத்திரதா? டேய், இப்ப கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. இன்னைக்கே நீ உங்க மாமாவை போய் பார்த்தீன்னா அவர் நிச்சயம் உனக்கு உதவி பண்ணுவார். ப்ளீஸ், என் மாமா பேச்சு மட்டும் எடுக்காதா? நோ. சாரிடா மச்சி, டென்ஷன் ஆயிடாத. இந்த நாட்டுல படித்த இளைஞர்களுடைய தலையெழுத்தும் மாறணும்னா இந்த உலகத்தின் ஒரே பம்பர் ஸ்டார் மங்கா புகழ்பெற்ற நடிகன் இந்த மாசிலாமணியின் திட்டங்கள்லாம் அமுல்படுத்தணும். டைம் தான் வரல. மிஸ்டர் மாசிலாமணி, நீ இன்னைக்குள்ள ஹீரோக்கள் போல பேசிக்கிட்டு கலர் கலரா கனவு கண்டுகிட்டு உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. ஒழுங்கா போய் ஒரு வேலையை தேடு போ. அவ்வளவு லேசா சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ரசிகர் மன்றங்கள் மாசிலாமணிக்காக எழுப்பக்கூடிய தோரணங்கள் உன் கண்ணை மறைக்க தாண்டா போகுது. இப்ப பசி கண்ணை மறைக்குது, வாடா சாப்பிடலாம். என்னடா அடிக்கடி சேல இது சேலஞ்ச் சொல்லிக்கிட்டு இருப்பியே, உனக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். யாரு? 2வது வரிசையில கசங்காத கனகாம்பர புடவை கட்டி ஒருத்தி இருக்காளே. டேய், அவன் நம்ம எது வீட்டு பொண்ணுடா. இன்னும் வசதி, அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்க முடியுமா? பூவை வச்சுட்டா இது வரைக்கும் உனக்கு பாக்கி இருக்கிற எல்லா ஆம்லேட்டையும் வாங்கி கொடுத்துறேன். சரி, ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்கிறேன். ஒன்னால ஆஃப் பாயில் கூட வாங்க முடியாது. டன் டன்.
என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த என் இனிய காலனி மக்களே வணக்கம். தலைவர் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. யோ இப்படி வாயா, எடியா நேரம் எடியா. எடி. அப்பா வணக்கம். இந்த காலனியில் இன்னும் குறைகள் தீர்க்கப்படவில்லை. தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றன, தண்ணீர் இல்லை. எங்கள் வீட்டு ஓனருக்கு தலை இருக்கிறது, ஆனால் அதில் மூளை இல்லை. உட்காரா. சரிடா. இங்கு தொலைபேசி இருக்கிறது, அது சரியாக வேலை செய்வதில்லை. அது தொல்லைபேசியாகவே இருக்கிறது. அது மட்டுமா, மின்சாரம் சில சமயங்களில் நமது சம்சாரம் போல் தொல்லை கொடுக்கிறது, தொல்லை கொடுக்கிறது, தொல்லை கொடுக்கிறது. அது வந்து ஆஹா, பார்த்தீர்களா? திடீரென்று வெளிச்சம், திடீரென்று இருட்டு, இப்படி பல பிரச்சனைகள் உள்ளன. ஒரு கமிட்டி அமைத்து இதற்கு விரைவில் ஒரு முடிவு காண்போம். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ராவ். அப்பாடா, எப்படி போச்சுட்டேன் பாத்தியா? ஆமா, மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக்கி பூவை கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன். இது அழுகுனி ஆட்டம். நான் கூட தான் இருட்டில் வைப்பேன் பூவை. சேலஞ்சுனா சேலஞ்சுடா. சரிப்பா, உனக்கு ஆம்லேட் வேணும். எழுத்த வீட்டுல இப்பதான் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அந்த குஞ்சு கோழியாகி அதை சேவல்கிட்ட விட்டு அது முட்டை போட்டு அந்த முட்டையை ஆம்லேட் ஆக்கி உனக்கு தந்துடுறேன். இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு நாள் உன்னையே ஆம்லேட் போட்டுறேன். என்ன சின்ன வயசுல கூமுட்டேன்னு சொல்லுவாங்க, பிரயோஜனப்படுறாங்க. பிள்ளையாரப்பா, ஒன்னு நம்பித்தான் நான் இந்த வேலைக்கு மனு போடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இது எப்படி உங்ககிட்ட? நேத்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு பூ வச்சிங்களே, அப்போ உங்க கையில இருந்து விழுந்துருச்சு. இதை வச்சுதான் நீங்க எனக்கு கண்டுபிடிச்சேன். இது மட்டும் இல்லைன்னா பெரிய கலாட்டா நடந்திருக்கும். சாரி, ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணாங்க, அதான். ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு இன்னைக்கு என் தலையில பூ வச்சிங்க. அதே ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா? ஒரு பொண்ணுக்கு பூ வைக்கிற உரிமை தாய்க்கு அப்புறம் புருஷனுக்கு தான் உண்டு. அது புரிஞ்சுக்கங்க. ஓய், நீதான் மயூரி காலனி இருக்கிற பிரபுவா? இவரு கருணமகா பிரபு. தாய்க்குளம் தண்ணி கேட்டா தாராளமா கொடுப்பாரு. அதுவும் லாரி லாரியா கொடுப்பார். இப்ப எங்களுக்கு ஒரு குடம் தண்ணி வேணும், தருவியா? தண்ணி தானே வேணும், தண்ணியே காட்டுறேன்.
டாக்டர் சாரி, உங்க 2 பேருடைய ரத்தம் அவருக்கு மேட்ச் ஆகல. எங்க கிட்ட பி பாசிட்டிவ் ரத்தமும் ஸ்டாக் இல்ல. டாக்டர், உயிர் நண்பன் சொல்றான். அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில எங்க ரத்தம் கூட கொடுக்க முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், என்னோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தான். நான் அவருக்கு ரத்தம் கொடுக்குறேனே. ஓகே, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் பிரபு, உங்களை வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உங்க உடம்பு குணமாயிடுச்சு, காயமும் ஆறிடுச்சு. வெளிக்காயம் ஆறிடுச்சு, ஆனா மனசுல நீ ஏற்படுத்தின காதல் காயம் இன்னும் ஆறல. ஆமா, உங்க இதே ஆஸ்பத்திரியில எப்ப என்ன அட்மிட் பண்ண போற? எப்ப நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்களோ அப்பவே இதயத்தையும் உங்களை அட்மிட் பண்ணிட்டேன். இனிமே நீங்க நிரந்தர நோயாளிதான். என் நோய்க்கு மருந்தா உன் அன்பு கிடைச்சிருக்கும் போது நிரந்தர நோயாளி இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே பேச கத்துக்கிட்டீங்க. காதலிக்கிறவன் முதல்ல நல்லா வர்ணிக்க கத்துக்கிறான். தோல்வி அடைஞ்சிட்டா நான் வாழ்க்கையை கத்துக்கிறான். ஆனா எனக்கு அந்த நிலைமை வரான்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் பல தோல்விகளை சந்திச்சது உண்டு. எந்த தோல்வியும் தாங்கிக்கலாம். ஆனா காதல் தோல்விக்கு மட்டும் மருந்தே கிடையாது. அந்த தோல்விக்கு அந்த காதலே மருந்துன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என்னடா காதல் நோயின்னு திருவள்ளுவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பஸ்லயே திருக்குறளை அழிச்சிட்டு காப்பர் டீ, குடும்ப கட்டுப்பாடு போன்ற விளம்பரத்தை எழுதி வச்சிடறானுங்க. அதை படிக்கிறவன் அதே மூடோட வீட்டுக்கு போறான். ஏடா உடம்பு ஆயிருது. ஏற முடியாத அளவுக்கு பஸ்ல எக்கச்சக்க கூட்டம். என்னடா விஷயம்? எங்கடா வந்த? ஏன் நான் வந்தது உனக்கு தொந்தரவா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுல, நான் வரேன். டேய், நம்ம ஊருக்கு புதுசா இப்ப ஒரு சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. நல்ல நல்ல வேஷங்கள்லாம் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையே டாப்புக்கு மாத்தி காட்டுறேன்னு இருக்காரு. அவருக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப அவர் வாழ்க்கை மாறி இதே ஹாஸ்பிட்டல்ல டாப்ல அட்மிட் ஆயிருக்காரு. என்னடாச்சு? என்ன விஷயம்? அதை ஏன்டா கேக்குற? புதுமுகம் தேவைன்னு பத்திரிக்கையில விளம்பரத்தை கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு நூத்துக்கணக்கான பேர் அவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. எல்லாத்திட்டையும் நீதான் ஹீரோன்னு பணத்தை வாங்கியிருக்காரு. பணம் கொடுத்தவங்க தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சரி போனா போகுது அப்படின்ட்டு கண் துடைப்புக்காக ஷூட்டிங் நடத்தியிருக்காரு. கேமரா வேற பிலிமே இல்லாம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோவா நடிக்க வந்தவங்க எல்லாம் வில்லனா மாறி அங்கங்க பாஞ்சி கட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கத்துல கட்டு போட்டு கட்டுக்களோட படுத்திருக்காரு டாப் ஃப்ளோர்ல. இந்தாடா வர்ற வழியில அம்மன் கோயில்ல சூலாயத்துல குத்தி இருந்தது, ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடு. ஏதோ நாங்க சாப்பிடுறதுக்கு நீ இங்க வந்து செட் ஆயிட்ட. ஒண்ணும் இல்ல, ஹார்லிக்ஸா? ஐ விட்டமின் தெம்பா இருக்கும். ஐயா பழம். ஐ இங்க பாரு, இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆயிராத. இன்னும் 10-15 நாளைக்கு எங்க வயிற்று பழப்பு ஓடணும். இங்கேயே இருந்து மெதுவா வா. என்ன வரட்டுமா? அதை நீ எடுத்துக்கூட. என்ன பிரபு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ஆஷா, வாழ்க்கையில நடந்தாவது நல்லா இருக்கணும், இல்ல இனிமே நடக்க போறதாவது நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கையாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத வாழ்க்கை இருக்கே. தன்னம்பிக்கையை பத்தி நீங்க எல்லாருக்கும் சொல்வீங்க. இப்ப நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? காலம் வரும்போது உங்க திறமை இந்த உலகத்துக்கு தெரியும். என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து போகுது. ஒன்னு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும். உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கும். நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உன்னை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆஷா, உன்னுடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய கிஃப்ட்.
மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. இட்ஸ் a novel gift. இந்த நீதி தேவதை பொம்மைக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் தேவதை. இதோட கண்கள் கட்டப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? காதலுக்கு கண்கள் இல்லைங்கிறதுக்காக தான். இது கையில இருக்க தராசு காதலுக்கு என்னைக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறதுக்காக தான். எப்படி? வாடா வா, உன் கும்பலுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். சார் எப்ப சார் வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன்டா. இத பாத்தியா? மத்தியான சாப்பாடு, 4 மணிக்கு டீ, ராத்திரிக்கு டிஃபன். இது தண்ணி. அந்த தண்ணி இல்லடா, குடிக்கிற தண்ணி. படுக்கிறதுக்கு படுக்க. பாவி வந்துட்டானே. சார், நீங்க காமதேனு மாதிரி உங்ககிட்ட இருந்து பால் ஒண்ணுதான் கறக்க முடியாது. எங்க பசி எரிஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்களே, நாங்க உங்களுக்கு என்ன சார் கொடுக்க போறோம்? என்னோட 6 மாசத்து வாடகை பாக்கி ஒழுங்கா கொடுத்துருங்க. காலையில வந்தா இருக்கிறது இல்ல, ராத்திரி வந்தா பார்க்க முடியல. அதான் ஒரு முடிவா சாப்பாடு படுக்கையோட இங்க வந்து நான் தங்கிட்டேன். இது வந்து 3 நாளானாலும் வாடகை பாக்கிய வசூல் பண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். இது சத்தியம், உறுதி, சொல்லிட்டேன். என்னடா இது கோர்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு? ராவ் சார் கொஞ்சம் பொறுத்துங்க, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துறேன். இது வரைக்கும் பொறுத்தது போறோம். ஒழுங்கா என் வாடகை பாக்கிய கொடுத்துருங்க. இல்ல என்றால் பொங்கி எழுவீரோ? நீர் என்ன எங்கள் வீட்டு சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடித்தாயா? இல்லை என்றால் எங்கள் வீட்டு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தாயா? இரவில் எங்களோடு கொஞ்சி விளையாடும் கொசுக்களுக்கு ரத்த தானம் கொடுத்தாயா? நீ என்ன மாமானா மச்சானா? யாரிடம் கேட்கிறாய் வாடகை? எதற்கு கேட்கிறாய் வாடகை? அடே யார பாத்திர டேங்கற? புடிடா, நல்லா புடிடா. சார் சார் அவன் சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டாலே, அதனால தான் அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கொட்டிட்டான். பூ சினிமாக்கார பசங்க, உங்களுக்கு வீடு கொடுத்ததே தப்புடா. துப்பி விட்டாயே துன்மார்க்கா. ஹவுஸ் போனா நன்றாக என்னை பார். முடியாதுடா. முடியாதுன்னு நீங்கன்னா எப்படி சார்? சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் பம்பர் ஸ்டாரா வந்துருவேன். அப்புறம் இந்த காலனியவே விலைக்கு வாங்கிடுவேன். பம்பர் ஸ்டார் ஒருவேளை வந்தாலும் வந்துருவானோ? அதுக்கப்புறம் உங்க டைமே மாறிடும் சார். என் மாச்சி இதை வித்தே வாடகை கொடுத்துதான் பாக்குறியா? டேய் சும்மாடா. யார பாத்திரா சும்மா இருறாங்கற? அவன் என்ன சொன்னான் சார்? சரி ராவ் சார் ப்ளீஸ் இன்னும் 1 மாசம் பொறுத்துங்க, உங்க வாடகை நான் சேர்த்தே கொடுத்துறேன். தம்பி, உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மாசம் நான் மேல் போட்டு போட்டுட்டேன். அடுத்த மாசம் பூட்டே போட மாட்டேன். கதவை திறந்தே வச்சிருவீங்களா? இல்ல, சீலே வச்சிருவேன். வாமா சார். தந்தி யாருப்பா? மாசலாமணிங்கிற என் பேருக்கா? மெட்ராஸ்ல இருந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக யாராவது டைரக்டர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. ஐயோ தம்பி, உங்க வீட்டுல யாராவது சீரியஸா? போயா, பாட்டி செத்தாலும் சொத்தெல்லாம் எனக்கு தான். யாருக்கு? இங்க பிரபு யாரு? நான் தான். கொடுங்க. அவருக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான். அவருக்கு வந்திருக்கு, அலையாதரா. போயா, அவசரம் பிடிச்ச மாதிரி துண்டை கீழே போடும் முதல்ல. சார் சார், தந்தி வந்தாலும் சொல்லிடுறீங்க, மணி ஆர்டர் வந்தாலும் சொல்லிடுறீங்க. என்னையா? ஒரு 5 ரூபா கொடுங்க. வெக்கத்தை விட்டு உன்ட்ட கேட்கிறேன், ஒரு 3 ரூபா இருந்தா கொடு. அடுத்த தடவை மணி ஆர்டர் வரும்போது 8ஆ சேர்த்து கொடுத்துறேன். பணம்னு கேட்டவனே பறந்துட்டான். அங்கிள் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி. டேய், உங்க மாமா சீரியஸா இருக்காராம். அதுவும் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. சாகர நேரத்துல பாய்ச்சி தந்துடுறா போல இருக்கு. செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. கிழிச்சு போடுறாத. தம்பி, 1000 தான் இருந்தாலும் தாய் மாமா சீரியஸ் தந்தி வந்திருப்பாரு. எனக்கு மனசே கேட்கல. நீ போய் பார்க்கறதா நல்லது. போப்பா. ஆமாண்டா, கடைசி நேரத்துல உங்க மாமா போய் பார்த்தா பணம் கொடுப்பாருடா. நமக்கு 4 விஷயத்துக்கு பிரயோஜனப்படும். ஆமாங்க, அதான் நல்லது. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. நீங்க மனுஷனா நடந்துக்கங்க. உடனே புறப்படுங்க. புறப்படணும், புறப்படலாம். ஆனா புறப்படுறதுங்கிறது புறப்பட்டும் புறப்படலாம், ஆனா புறப்படாமலும் புறப்படலாம். பேங்க் இன்னைக்கு லீவ் விட்டானுங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரில. அது புறப்படலாம், அது பேங்க்ல புறப்பட்டு அதான் ப்ராப்ளமே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பிரியா,
இதுல என்ன தெரியுது? ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க ஏன் மூட் அவுட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு போனீங்களே, அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, நம்ம பெங்களூர் பிரான்ச்ல உங்களுக்கும் மேனேஜருக்கும் ஏதாவது தகராறு நடந்திருக்கும். அதான் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இங்க 2 பிரான்ச்சை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏதாவது ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுங்களேன். எங்க 2 பிரான்ச் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏதாவது ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுங்களேன். எஸ், 2 பிரான்ச்ல ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, ஆபீஸ் வேலையை கூட வீட்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஆபீஸ் வேலை இல்ல, பர்சனல் ஒர்க். நான் டிராமா எழுதுறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? டிராமா எழுதுறீங்களா? என்னங்க திடீர்னு ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது. காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் எழுதின டிராமாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே கிடைச்சிருக்கு. எதுக்கு? அருமையா எழுதினதுக்கா? பாத்தியா, இதானே வேணாங்கிறது. ஆமா, இப்ப எந்த காலேஜுக்கு டிராமா எழுதுறீங்க? எங்க ரெக்ரேஷன் கிளப்ல ஒரு நாடகம் போடுறோம். அதுக்குதான். பேர் என்ன தெரியுமா? ஓடி போனவள். ஐயே, பேரே சரியில்லையே. பிரியா, இந்த கதையில புருஷனை விட்டு மனைவி தன் காதலனோட ஓடி போயிடுறா. அதுக்கு தான் அந்த பேரை வச்சேன். இந்த கதை நிச்சயமா பெண்களுக்கு பிடிக்காது. இல்ல பிரியா, இந்த கதையில அவ தன் காதலனோட ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வச்சிருக்கேன். அது நம்ம தாய் குலத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அத நான் எழுதிட்டு சொல்றேன். அப்பா, இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். ஏய், சீன் எழுதிட்டு சீக்கிரம் வந்துருவேன். தூங்கிடாத. ஹலோ மதர், ஹலோ ஃபாதர், ஆல் ஆர் வெல்கம். வெஜிடபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ். ஏய், நிறுத்து. என்னப்பா இங்கிலீஷ்ல வியாபாரம் பண்ற? இது தமிழ்நாடு. தமிழ்ல வியாபாரம் பண்ண என்ன? சார், நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். வேலை தான் கிடைச்ச பாடு இல்ல. அதனால தான் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். கவலையே படாத. பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துல திட்டம் போட்டிருக்காங்க. நான் வரட்டுமா? சார், கோசு. கைய வச்சேன், கோசு வந்துருச்சு. வர்றேன். அரசாங்க திட்டம் போடுறதுக்குள்ள எங்க ஆயுசே முடிஞ்சிடும். என்னங்க, தூக்கம் வருதுங்க. நீங்க இன்னுமா நாடகம் எழுதி முடிக்கல? இல்ல, இப்பதான் கிளைமேக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். என் கதையோட நாயகி பிரியா தன் கணவனை விட்டுட்டு காதலனோட ஊரை விட்டு ஓடி போகலான்னு முடிவெடுக்கிற கட்டத்தை இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னது, பிரியாவா? வேற பேரே கிடைக்கல உங்களுக்கு? எனக்கு பிரியமான பேர் தானே வைக்க முடியும். நீ வேணா இதே தொட்டு பாரு. பிரியா பிரியா பிரியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி டிஸ்டர்ப் பண்ணாத, மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு.
அப்படியா? சரி, அப்ப நான் தூங்குறேன். ஆனா நடு ராத்திரில மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஏய் பழி வாங்காதடா, எழுந்துரு. நான் சொல்றேன், நீ எழுதுறியா? வேணப்பா, எனக்கு இந்த டிராமா கதையெல்லாம் வேணாம். நீங்களே எழுதுங்க. ப்ளீஸ்மா, கை வலிக்குது இல்ல, 2 பக்கம் தானே. எழுந்துரு, நான் சொல்றேன். ம் இப்படி. ம் சொல்லுங்க. அவள் கணவனா காதலனா என்று முடிவு செய்தாள். ம் தன் காதலன் முரளியுடன் இருந்த கடந்த கால நாட்கள் அவள் மனதில் திரைப்படம் போல் ஓடியது. எழுந்தாள், சிந்தித்தாள், உறுதியான ஒரு முடிவுடன் தன் கணவனுக்கு கடிதம் எழுதினாள். பேஜ திருப்பு. இப்பதான் கடிதமே எழுத ஆரம்பிக்கிறார். அன்புள்ள கணவருக்கு உங்கள் மனைவி எழுதி கொண்டது. என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க? போர் அடிக்குதுங்க, தூக்கம் வர வருது. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் டக்கண்ணா, இந்த ஒரு பக்கம் மட்டும் எழுதுமா, ஒரே பக்கம் தானே, ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு மேல எழுத மாட்டேன், இதுதான் கடைசி. ஏன் கதையிலையும் இதுதான் கடைசி கட்டம். அன்புள்ள கணவருக்கு உங்கள் மனைவி எழுதியது. என் தந்தை வற்புறுத்தியதால் தான் உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன். இனியும் உங்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. நம் திருமணத்திற்கு முன்பு நான் காதலித்த முரளியுடனே வாழ விரும்புகிறேன். இதுவரை என் மேல் வைத்திருந்த அன்புக்கு நன்றி. தயவு செய்து இனி என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு பிரியா. இப்படிக்கு பிரியா. அப்புறம் பக்கத்து திருப்பு. என்ன விளையாடுறீங்களா? விளையாடத்தான் போறேன். பிரியா டார்லிங், வாங்க. இப்பதான் வருதா? மணி 9 ஆச்சு. ஏன் இவ்வளவு லேட்டு? இங்க பாரு. என்னங்க இவ்வளவு பூவா? தலையில வைக்கிறதுக்கா இல்ல கடை வைக்கிறதுக்கா? உன்னை அலங்காரம் பண்ணி பார்க்க போறேன். டெய்லி உன்னை புடவையிலே பார்த்துட்டு இருக்கேனா, ஃபார் a சேஞ்ச் இந்த பூவையே புடவையா சுத்தி இந்த பூவையை பார்க்க ஆசை பாரு. வர வர நீங்க டிராமா ரிஹர்சல் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. எனக்கு இங்க பொழுதே போக மாட்டேங்குதுங்க. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. என்னையும் உங்க ரிஹர்சல் கூட்டிட்டு போக கூடாதா? ரிஹர்சலா? நோ 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 நோ. வேணும்னா ஒண்ணு பண்ணு. உனக்கு போர் அடிச்சா நீயும் ஆபீஸ் வந்துரு. ஆபீஸ்லயே செப்பரேட்டா ஒரு பெட் போட்டுறேன். ஆபீஸ் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே உன்னையும். ரொம்ப மோசம். பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் டிராமால ஆக்ட் பண்ண போறேன். முதல்ல நீங்க நாடகம் தான் எழுதிட்டு இருந்தீங்க. இப்ப நடிக்க வேற போறீங்களா? ஏற்கனவே மூஞ்சி ரொம்ப அழகு, இதுல நடிப்பு வேற. பாவம் ஜனங்க. எழுதுறதோட நிறுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த கேரக்டரை நான் செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி என் வேஷம்? நீங்களும் உங்க வேஷமும். ஐயோ, வாங்க சாப்பிட போலாம். பிரியா, என்ன இது? யாராவது பாத்துட்டு போறாங்க. என்ன இன்னைக்கு ஐயா வரும்போது செம மூட்ல வந்திருக்கீங்க? இல்ல பிரியா, டிராமா ரிஹர்சல் நடிச்சுக்கிட்டு இருந்தேனா திடீர்னு உன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் உடனே ஓடி வந்துட்டேன். இந்த வேஷத்துல நான் எப்படி இருக்கேன்? உங்களை அடையாளமே தெரியல. அசிங்கமா இருக்கீங்க. உண்மையா சொல்ற? பின்ன டிராமாவுல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தாடிக்கார வேஷம் தானே கிடைச்சது? ஐயோ,
இந்த தாடிய பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு. இந்த வேஷத்துலதான் கதையே இருக்கு. கதையாவது மண்ணாங்கட்டியாவது இந்த வேஷமே கன்றாவியா இருக்கு. தேங்க்யூ. இதுதான் என் நடிப்புக்கு கிடைச்ச முதல் வெற்றி. வெற்றியோ தோல்வியோ முதல்ல இந்த தாடியை எடுங்க. குட் ஈவினிங் மிஸ் முத்துராஜ். ஆமா, என்ன கார் ரிப்பேர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் பிரபு, நானும் சாதாரண மெக்கானிக்கா இருந்தவன் தான். கடுமையா உழைச்சி படிப்படியா முன்னேறி இப்ப இந்த ஒர்க் ஷாப்புக்கே ஓனரா இருக்கேன். எப்பவுமே பழச மறக்கக்கூடாது. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என்னோட கார்ல பெட்ரோல் டேங்க் கிடைக்குது. அர்ஜென்ட்டா ஒரு போர்ட் மீட்டிங் வர போனோம். அதான் வேணும்னா உங்க காரை விட்டு போங்க. TNA 6098 கார் இருக்கு, எடுத்து போங்க. ஓகே, வெரி கைண்ட் ஆஃப் யூ மிஸ் முத்துராஜ். ஆனந்தராஜ், பேர ரெடு. பிரியா டார்லிங். என்னது இது? இன்னுமா அந்த தாடி விஷயத்தை விடல? இவ்வளவு நாள் ரிஹர்சல் நடந்தது. இன்னைக்கு தான் நாடகம் அரங்கேற்றம். ஆமா, இன்னுமா நீ ரெடி ஆகல? என்னது? நானா? நான் வரல. இந்த நாடகம் வேஷம்ல உங்களோடயே இருக்கட்டும். நீ வராம நாடகமா? என் நடிப்பை பார்த்து நீ அசந்து போக போற. Come on, go. Up. Come on. ஐயோ, நான் வரல. Please, come. ஐயோ, உங்களோட பெரிய தொல்லை. பிரியா, என் சூட்கேஸ்ல டிராமா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, மறக்காம கொண்டு வா. வாங்க போல. Come on, come on. என்னங்க டிராமா போலன்னு சொல்லிட்டு ரூட் மாதிரி வந்திருக்கீங்க? ரூட் மாதிரி தான் வந்திருக்கேன். என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? பிரியா, நீ என்ன பிரியற நேரம் வந்துடுச்சு. புரியல? இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். விளையாடுறீங்களா? உங்க நடிப்பு திறமையை நாடக மேடையில காட்டுங்க. வாங்க போலாம். பிரியா, நான் உண்மையத்தான் சொல்றேன். உன்னை கொல்லத்தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் நடந்தது ஒத்திகை. இன்னைக்குதான் அரங்கேற்றம். நம்ப முடியல. யாருமே நம்ப மாட்டாங்க. உங்ககிட்ட அன்பான கணவனா நான் நடந்துகிட்டது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் போட்ட வேஷம். நான் நாடகம் எழுதுந்தா சொன்னது
அதுல நடிக்கிறதுக்காக தாடி ஒட்டி வேஷம் போட்டது எல்லாமே உன்னை கொல்றதுக்காக நான் போட்ட திட்டம். நீ ஒரு தாடிக்காரனோட தொடர்பு வச்சுட்டு அவனோட ஓடி போயிட்டதா ஊரை நம்ப வைக்கதா நான் தினமும் இந்த வேஷத்துல வந்தேன். அன்னைக்கு என் நாடகத்துக்காக உன் கைப்பட எழுதின லெட்டரை நான் போலீஸ்ல கொடுத்துருவேன். யாருமே என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. உன்னை ஆள வச்சு கொள்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பட் அது ஓல்ட் ஸ்டைல். அது மட்டும் இல்ல, அவசரப்பட்டு கொண்டுட்டு கம்பி என்றதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இது ஒரு மாஸ்டர் பிளான். இன்னைக்கு ஆகஸ்ட் 8. இந்த தேதியில உன்னோட தாடிக்கார காதல உனக்கு லெட்டர் எழுதின மாதிரி எழுதி அதை உன்னோட பீரோல வச்சிருவேன். போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த தாடிக்காரனை தேடி இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலீங்க. நீங்க தான் உலகம் நம்பிட்டு இருக்கீங்க. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். உண்மை எது வேஷம் எதுன்னு தெரியாம புருஷன் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்க மென்மையான இதயம் படைச்சவங்க. என்னங்க, என்ன விட்டுடுங்க. என்ன ஏன் கொலை செய்ய துடிக்கிறீங்க? பணத்துக்காக. பணத்துக்காகவா? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என் சொத்தை எழுதி தந்துடுறேன். சொத்து சொத்து கிடைச்சா மட்டும் போதுமா? என் மனசுக்கு பிடிச்சோட வாழ வேண்டாமா? இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில என் உடல் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்தது. ஆனா என்னோட மனசு நான் என்னைக்கும் முடிவு செஞ்சேன் அந்த ஆஷா கிட்ட இருந்தது. முதல் மனைவி நீ உயிரோட இருக்கப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டம் என்ன கோர்ட்டுக்கு இழுத்துரும். அதனால்தான் நான் உன்னை கொல்ல போறேன். அவன் கொல்றதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லுவான். ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு இதுதான் காரணம். உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் பாக்கியம் செஞ்சவன் நினைச்சிட்டு இருந்தேங்க. இப்போ நீ பாக்கியம் செஞ்சவதான். சுமங்கலியா சாகனம் தான் எந்த பொண்ணுமே ஆசைப்படுவா. அந்த வகையில நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. சுமங்கலியா மாத்திரம் இல்லாம அந்த புருஷன் கையாலேயே சாக போற அதிர்ஷ்டம் உன்னை தவிர வேற யாருக்குமே கிடைக்காது.
என்னங்க தம்பி? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரமா பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரியா கதவை திறக்கல. தம்பி, சாயங்காலம் 6 மணி இருக்கும். பிரியா பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போனா. பெட்டியோட போனாளா? சரி, எங்கிட்ட ஆபீஸ்ல வேற சாவி இருக்கு, திறந்துக்கிறேன். என்னங்க சொல்ல வேண்டியதானே தாடிக்காரங்க ஓடி போனதே? அதான் உன் பொண்டாட்டி உன்னை வாங்குறா. இதெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. உன் பொண்டாட்டி சினிமா பார்த்துட்டு வர நேரம் ஆச்சு, போய் சோத்த படிப்போ. தெரியும். மிஸ்டர் பிரபு, மேற்கொண்டு எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? உங்க மனைவி தன் காலனோடு ஓடி போனதா தன் கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் அவளை எப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இன்ஃபேக்ட் அவன் மேல உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். உங்க மனைவியை தேடி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. சார், என் மனைவி இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான்னு ரிப்போர்ட் கொடுக்க எனக்கு மனசு வரல சார். அவ இன்னொருத்தனோட வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தா நானே அவளை வழி அனுப்பி வச்சிருப்பேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஓடி போயிருந்தாலும் அவளோட நினைவுகள் என்னை விட்டு போகல. இதை விளம்பரப்படுத்தி என்ன தலைகுனி வச்சிருக்காங்க சார், ப்ளீஸ். ஆமா, இவ்வளவு கௌரவம் பார்க்கற நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏன் வந்தீங்க? சார், நான் அவளை முறைப்படி தொட்டு தாலி கட்டியவன், சட்டத்தையும் மதிக்கிறவன். முறைகள் முறை தவறும்போது அதை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்ல வேண்டியது என் கடமை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை சார். வரேன்.
பொண்டாட்டி புருஷன்னா இப்படித்தான் நடந்துக்கணும்னு தெருவே பேசிக்கிட்டாங்க. இப்ப தெருவே நாடுற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல சில பொம்பளைகளை நம்பவே முடியாது. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆள் மேல. ஒருவேளை அந்த விஷயத்துல எஸ்கப்ஸா இருப்பானோ? உன் பொண்டாட்டியே சரியில்லை, அதை கவனியா. இவன் குடும்பமே சரியில்லை, இதுல அடுத்த குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். நல்ல புலி புலியா போயா. இங்க மட்டும் என்ன ஆளுதான்? யாரும் தெரியலப்பா. மார்னிங் சார். மார்னிங். இங்க பணம் புதைக்கப்பட்டிருக்குன்னு தகவல் சொன்னது யாரு? எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆளுங்க கேபிள் போடும்போது ஏதோ துர்நாற்றம் வரவே ஃபோன் பண்ணாங்க. டெட் பாடி ஆனா பெண்ணா? யாருன்னு தெரியல சார். பணம் ரொம்ப அழுகிற நிலைமையில இருந்ததால ஸ்பாட்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் கம். இறந்து போனது ஒரு பெண், வயது 20 இருக்கலாம். கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு. பாடி இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது 20-25 நாளைக்கு முன்னால புதைச்சிருக்கலாம்னு தோணுது. பாடியை செக்அப் பண்ணதுல தடயம் ஏதாவது கிடைச்சதா? தடயம் எதுவும் இல்லாம பாடியை நிர்வாணமா புதைச்சிருக்காங்க. இந்த இடத்தை சுத்தி சோதனை போட்டோம், எந்த தடயமும் கிடைக்கல. இறந்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கும். சமீபத்துல காணாம போனவங்க லிஸ்ட பாருங்க. சார், இந்த கேஸுக்கு ஒரு தடயம். இறந்து போன அந்த பொண்ணு வலது பக்கத்துல சொத்தப்பல்ல எடுத்துட்டு தங்கப்பல் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இந்த கேஸுக்கு அது நமக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் நாசர், தங்கப்பல்ல குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் கட்டியிருப்பாங்க. சிட்டியில் இருக்கிற பல் டாக்டர் கிட்ட விசாரிச்சு அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. அதுல இருந்து கொலை செய்யப்பட்டது யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். இறந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சோம்னா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். நீங்க கேட்டபடி தங்கப்பல் கட்டவங்க லிஸ்ட் இதுல இருக்கு. லேடிஸ் 8 பேர், ஜென்ஸ் 9 பேர். தேங்க்யூ டாக்டர். இதே மாதிரி லிஸ்ட்டை எல்லா டென்டிஸ்ட் கிட்டையும் எங்க டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. இதை வச்சு இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் பிரபு. எஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாசர். ப்ளீஸ் டு மீட் யூ. வாங்க. உங்க வைஃப் பிரியா விஷயமா கண்டுபிடிச்சிங்களா சார்? எப்படி சார் இருக்கா? எங்க சார் இருக்கா? மிஸ்டர் பிரபு, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சார், நீங்க சொல்றது உண்மையா? இல்ல சார், என் பிரியா சாகல. சத்தியமா செத்தது என் பிரியாவா இருக்கா சார்?
தன் காதலோட விருப்பப்பட்டு ஓடி போயிட்டா சார். இருக்காது சார், சத்தியமா இருக்காது சார். இறந்து போனது உங்க மனைவி பிரியாதான். கொலை செய்யப்பட்டு பதைக்கப்பட்டிருக்காங்க. பணம் அழகிய நிலைமையில் இருந்ததால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில எங்களுக்கு அவங்க கட்டிருந்த தங்கப்பல் தான் தடயமா கிடைச்சது. அதை வச்சுதான் அவங்க மனைவின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். எதுக்கும் நீங்களும் ஒரு வந்து பாடியை வெரிஃபை பண்ணா எங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணதுல கொலை செஞ்சுட்டு ரொம்ப சாமர்த்தியமா எந்த தடயமும் இல்லாம பாடியை புதைச்சிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சா மட்டும் செத்த என் பிரியா திரும்பி வந்துடலாம் சார். ரிலாக்ஸ் மிஸ்டர் பிரபு, உங்க வீட்டை கொஞ்சம் சோதனை போடணும். கொலை சம்பந்தமா எதனா தடயம் கிடைக்கலாம் இல்லையா? கேரி ஆன் சார். உங்க மனைவிக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டா? இல்ல சார். வீட்டை ரொம்ப கருணையத்தோட வச்சிருக்கீங்க. அந்த பெருமையெல்லாம் என் பிரியாவை தான் சார் சேரும். உங்களுக்கும் பிரியாவும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. ஓ, இந்த 6 மாசம் தாம்பத்திய வாழ்க்கையில உங்க மனைவி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டியதுல அவ எனக்கு எந்த குறையும் வைக்கல சார். அவன் மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிஸ்டர் பிரபு, உங்க மனைவி காணாம போய் எவ்வளவு நாள் ஆகுது? கம்ப்ளைண்ட் கொடுத்ததை தவிர நீங்க தேட முயற்சி செய்யலையா? என்ன தேட வேண்டாம்னு அவளே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை தேடி என்ன சார் பண்றது? அப்போ உங்க மனைவி தேட வேண்டாம்னு எழுதின லெட்டரை போலீஸ் கிட்ட ஏன் கொடுத்தீங்க? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் an information. நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க மனைவி கிட்ட நீங்க பழகின முறையில அவங்க மேல எதுவும் சந்தேகம் வரலையா? சந்தேகப்படும்படி அவன் நடந்துக்கல சார். திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி இருக்கா. அவ விரும்பினவ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவனோட சேர்த்து வச்சிருப்பேன். அவ கொலை செய்யப்பட்டாங்கிறத இப்ப கூட என்னால நம்ப முடியல சார். என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இதுதான் சார் பிரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம். அவ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் இந்த ரூமுக்கே வர்றதில்லை. அவன் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, அவளோட பழகின அந்த நாட்களை என்னால மறக்க முடியல. சாரி சார், உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். காஃபி கொண்டு வரேன். முரளி எழுதின லெட்டர் உங்க மனைவிக்கு. லெட்டர் சார்? அவங்களுக்குள்ள லெட்டர் கரஸ்பாண்டன்ட் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரிலாக்ஸ் பிரபு, இந்த லெட்டர்ல எழுதிருக்கப்படி ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்க மனைவி அவங்க கூட போயிருக்காங்க. முரளியை கண்டுபிடிச்சா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். மற்றபடி என்ன விவரம் ஒண்ணா ஐ கான்டாக்ட் யூ. மிஸ்டர் பிரபு சார், இவ்வளவு பெரிய வீட்டுல வேலைக்காரங்களே இல்லாம எப்படி தனியா? சார், எங்க சந்தோஷத்துக்கு கிடைச்சல யாரும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க வேலைக்காரங்களே வச்சுக்கல. இல்ல, see you again. Thank you sir. சார், தங்கப்பல் லிஸ்ட வச்சு என்கொயரி பண்ணதுல
கொலை செய்யப்பட்ட பெண் பிரியாங்கிறது தெரிஞ்சது. அவ வீட்டை சோதனை போட்டதுல அவ காதல் எழுதின ஒரு லெட்டர் கிடைச்சது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வீட்டை விட்டு போயிருக்காங்க. பிரபு வந்தப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காரு. பிரியா யார் கூட வெளியில போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால தங்கிட்ட இருந்த வேற சாவினால திறந்து வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அவர் மனைவி தன் காதலனோட வீட்டை விட்டு வெளில போற விஷயத்தை கடிதத்துல எழுதினதை பார்த்து சட்டப்படி அந்த கடிதத்தை போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வீட்டை விட்டு போன பிரியா எப்படி போனா, யாரோட போனாங்கிறத விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கொலை செய்யப்பட்ட பிரியா வீட்டு அக்கம்பக்கத்தை விசாரிச்சதுல 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாவே இருந்திருக்காங்க. பிரபுத்த மனைவி பிரியா மேல ரொம்ப அன்பா இருந்தாருங்கிறத குறிப்பா சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பிரியா தாடிக்காரன் ஒருத்தனோட போனதை பக்கத்து வீட்டுல பாத்திருக்காங்க. எஸ் இட்? கார் நம்பரை பத்தி ஏதாவது அவங்க கவனிக்கலன்னு சொல்றாங்க. அந்த காதலன் எழுதின கடிதம் கிடைச்சதே, அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த லெட்டர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ் முத்திரையை பார்த்தா கர்நாடகாவுல தும்கூர்ல இருந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல முரளிங்கிற பேர்ல இது சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல. மிஸ்டர் நாசர், இந்த கேஸ நம்ம ஏன் வேற ஒரு கோணத்துல சிந்திச்சு பார்க்க கூடாது? பிரபு மேல நாம ஏன் சந்தேகப்படக்கூடாது? வீட்டை விட்டு போன பிரியா தன் கைப்பட எழுதின லெட்டர் இருக்கு. அவ தாடிக்காரனோட போனதை பார்த்த சாட்சியங்கள் இருக்கு. இதுல பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல சார். சம்பவம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது சம்பந்தப்பட்டவங்க மேல சந்தேகம் இல்லைன்னு தீர விசாரிக்காம நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எதுக்கும் பிரபுவோட ஆபீஸ் போய் விசாரிச்சு பாருங்க, ஏதாவது தகவல் கிடைக்கும். ஓகே சார். உங்க முதலாளி மிஸ்டர் பிரபுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவர் சார். அவர் மாதிரி ஒரு முதலாளி கிட்ட ஒர்க் பண்றது நாங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் சார். அவருக்கும் அவர் மனைவி பிரியாவுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி? அவர் வைஃப் மேல உயிரையே வச்சிருந்தாரு சார். ஆபீஸுக்கு வந்தது முதல் வேலையா வீட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு தான் சார் மறு வேலையே பாப்பாரு. இந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டிய மறந்துட்டு தான் சார் மறு வேலையே பாக்குறாங்க. ஆனா அவர் வைஃப் பிரியா அவருக்கு செய்த துரோகத்தை நினைச்சாதான். ஆமா, அவர் வைஃப் இருந்தா அந்த சொத்தெல்லாம் அவருக்கு தானே சேரும். ஆமா சார், சொத்தை விட மனைவி பிரியா மேலதான் உயிரையே வச்சிருந்தார். அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆபீஸ் செக்கலை எல்லாம் பிரியாமா தான் கையெழுத்து போடுவாங்க. அப்படி பல தடவை போடும்போது இனிமே எல்லா பொறுப்புகளையும் நீங்களே எடுத்துக்குங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா எங்க முதலாளி தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, வெல்கம் சார். தேவைப்பட்ட வந்து பாக்குறேன். சார், ஆபீஸ் மேனேஜரை விசாரிச்சேன். பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல. அப்படியே சந்தேகப்பட்டாலும் இந்த கொலை சம்பந்தமா இந்த தடயமும் கிடைக்கல, சாட்சியமும் இல்ல. சட்டத்திலிருந்து தப்பிக்க திட்டம் போட்டு தான் இந்த கொலையே நடந்திருக்கு. தடயமும் இல்லாம சாட்சியம் இல்லாம குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பல பேரை கைது செய்ய முடியாத சூழ்நிலை. ஓகே மிஸ்டர் நாசர், இப்போதைக்கு இந்த கேஸை பெண்டிங்ல வைங்க.
எழில் கொஞ்சம் பொன்மையிலே தேவன் கோவில் பூவும் பூங்குயில் நாளும் உன் புகழ் பாடும் தேவியின் புன்னகை தேவனின் மாளிகை 1000 தெய்வங்கள் ஏற்றும் ஆடலும் ஆடலும் ஊடலும் கூடலும் காதலும் சரித்திரமாகும் மனம் என்றும் வசமே கொஞ்சம் பூந்தமிழே எழில் கொஞ்சம் பொன்மையிலே காற்றுக்கும் காதல் உண்டு பூவே சொல்லு காற்றே சொல்லு பாட்டுக்கும் பாசம் உண்டு மெட்டை கேளு உண்டு பாட்டை கேளு உனது கண்ணை உரச இமைகளாகே இணையவோ ஆடாத ஆட்டம் இன்று அரங்கேறும் பொழுது வாடாத பூவில் ஊறும் வானத்து அமுது எங்கும் முகமே மனம் என்றும் வசமே கொஞ்சம் பூந்தமிழே எழில் கொஞ்சம் பொன்மையிலே மோதிரத்தை கையில் கொண்டே கச்சேரி நெஞ்சுக்குள்ளே கேட்டுக் கொண்டே பூமஞ்சம் போடும் பூவை சொந்தம் என்று பூஜைக்கு நேரம் சொல்ல வேண்டுகின்றேன் பார்வை சொல்லும் பதிலை நீ மஞ்சத்தில் கொஞ்ச கொஞ்ச மனதுக்கு இனிமை நெஞ்சங்கள் கெஞ்ச கெஞ்ச இளமைக்கு பெருமை எங்கும் முகமே மனம் என்றும் வசமே கொஞ்சம் பூந்தமிழே எழில் கொஞ்சம் பொன்மையிலே தேவன் கோவில் பூவும் பூங்குயில் நாளும் உன் புகழ் பாடும் தேவியின் புன்னகை தேவனின் மாளிகை 1000 தெய்வங்கள் ஏற்றும் ஆடலும் ஆடலும் ஊடலும் கூடலும் காதலும் சரித்திரமாகும் முகமே மனம் என்றும் வசமே லலலலலலல, லலலலலலலல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க கடையில் ஆபாச கேசட் விற்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா கேசட்டையும் செக்அப் பண்ணோம். அப்படிப்பட்ட கேசட்லாம் எதுவும் இல்லை சார். யாரோ வேண்டாதவங்க ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சந்தேகம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா அதை தீர விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. கான்ஸ்டபிள்ஸ். தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து வேற போடுங்க. தென்பாண்டி சீமையிலே சேஞ்ச். சேஞ்ச்.
Rewind. Play. Stop. அதை எடுங்க. இந்த கேசட்டை எங்க எப்போ எடுத்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் திருவானூர் பக்கத்துல ஒரு மாப்பிள்ளை அழைப்பு சார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி. தேதியோட இதுல பதிவாயிருக்கு சார். நாளைக்கு பார்ட்டிக்கு கேசட்டை கொடுக்கணும் சார். ஒரு கேஸ் விஷயமா அந்த மாப்பிள்ளை ஊரோட தான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மர்டர் கேஸுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். கான்ஸ்டபிள்ஸ், நீங்க மத்த கேசட்டை செக் பண்ணிட்டு வாங்க. திருப்பி அதே போடுங்க. அந்த காரை தான். அப்படியே நிறுத்துங்க. கண்டினியூ. ப்ளீஸ். அப்படியே போங்க. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப். வெயிட். 3686. அந்த கேசட் கொஞ்சம் எடுங்க. சார், ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிரியா அவ காதலனோட போனப்போ அவங்களுக்கே தெரியாம இந்த கல்யாண வீடியோ கேசட்ல பதிவாயிருக்கு. ஆனா பக்கத்துல இருந்தவன் தான் சரியா வேலை. கார் நம்பர் மட்டும் CAM 3686 நல்லா தெரிஞ்சது. கார் ஓனரை கண்டுபிடிச்சா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் நாசர் பேசுறேன். CAM 3686 அம்பாசிடர் யாருன்னு கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். CAM 3686 நம்பர் அந்த கார்டு இல்ல, அது ஒரு லாயரோட நம்பர்னு தகவல் வந்திருக்கு. சோ அவன் வண்டி எடுத்துட்டு வரும்போதே கொலை பண்ணணுங்கிற மோட்டிவோட நம்பர் பிளேட்டை மாத்தி கொண்டு வந்திருக்கான். இந்த கேஸ்ல கொலைகாரன் புத்திசாலித்தனமா டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுருக்கான். தப்பு செஞ்சவன் யாரும் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. I'll see you later. ஓகே சார். ஹலோ சார், நீங்க கொடுத்த கல்யாண கேசட்டை வேற கேசட்ல பெருசுபடுத்தி வீட்டுல கொடுத்துருக்கேன் சார். அந்த கேசட்ல இருக்கிறத பெருசுபடுத்திருக்கோம். சீக்கிரம் போடுங்க. ப்ளீஸ் பண்ணுங்க. அந்த கேசட் கொடுங்க. சார், கார் நம்பர் பிளேட்டை மாத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்திட்டான். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் புத்திசாலிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன். அந்த கார்ல இருந்த ரோட் டாக்ஸ் சர்டிபிகேட்ல அந்த காரோட உண்மையான நம்பர் பதிவாயிருக்கு. Is it? எஸ் சார். அதை வச்சு நாம ஈஸியா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். Well done, Mr. Nasser. Carry on. Thank you, sir. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். இந்த கார் உங்களுக்கு சொந்தமானது தானே? எஸ் சார். இந்த கார் ஒரு மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. சார், நான் ஒரு மாசமா மெட்ராஸ்லயே இல்ல. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்தேன். ஓ, அந்த சமயத்துல யார் காரை ஓட்டிட்டு இருந்தது? நான் ஊருக்கு போறதுக்கு முன்ன காரை சங்கர் ஆட்டோ சர்வீஸ்ல விட்டுட்டு போயிருந்தேன். வேணா ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். டாக்டர் முருகன் காரை எங்க சர்வீஸ்க்காக கொடுத்தாரு. அந்த காரை நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? சார், டாக்டர் காரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி 6 மணிக்கு மிஸ்டர் பிரபுதாசா கொடுத்தேன். ஆமா, நீங்க அந்த காரை அவர் கொடுத்தீங்க? அவர் கார் ரிப்பேர்னு சொல்லி அவசரமா போக வேற கார் கேட்டார். ரெகுலர் கஸ்டமர் வர.
அதனால தான் டாக்டர் காரை கொடுத்தேன். பிரபு வீட்டுக்கு போ. தம்பி, இப்பதான் உங்களை பழைய பிரபுவா பாக்குறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எங்க தம்பி புறப்பட்டீங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போறேன். வர 2 நாள் ஆகும். வரேன். சரி தம்பி. என்ன ஆஷா அப்படி பாக்குற? நான் சொன்னபடியே 60 நாள்ல வார்த்தை தவறாம வந்துட்டேன் பாத்தியா? வார்த்தை தவறுனா திருத்திக்கலாம், வாழ்க்கை தவறுனா ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாழ்த்துவா. ஆனா தன் காதலை இன்னொருத்தி கணவன் ஆகிறதையோ, தன் கணவன் வேறொருத்தி காதல் ஆகிறதையோ எந்த பொண்ணு தாங்கிக்கவே மாட்டா. ஆஷா, நீ போடுற புதிரே புரிய மாட்டேங்குதே. புதிரா வந்திருக்கிற உங்களுக்கே அது புரியலன்னா எப்படி? நீங்க ஏன் 60 நாள் டைம் சொன்னீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஆசை ஒரு இடத்துலயும் மோகம் ஒரு இடத்துலயும் வச்சிருந்திருக்கீங்க. ஆஷா, இன்னொரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. காதல் தோல்வியை தாங்கிக்கிட்டு உங்களோட பழகின நாட்களை நினைச்சுக்கிட்டு காலப்புற இப்படி இருந்துடுறேன். எனக்கு வாழ்க்கை தரணும்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. எனக்கு இப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? உங்க ஃபேமிலி டாக்டர் ரேவதி ஆனந்தா எனக்கு இப்ப சீஃப் டாக்டர். எதேச்சியா உங்க போட்டோவை பார்த்து அவங்க கிட்ட நான் உங்களுக்கு மனைவியாக போறத சொன்னேன். ஆனா நீங்க ஏற்கனவே ஒருத்திக்கு கணவன் ஆயிட்டீங்கிற உண்மைய அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னத்தான் ஏமாத்திட்டீங்க? உங்க மனைவி ஏமாத்திடாதீங்க. உண்மைதான் ஆஷா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க மாமா சீரியஸா இருக்கிறதா தந்தி வந்த விஷயம் உனக்கு தெரியும். அவரை பார்க்க போன எனக்கு அவன் மகரூபத்தை அதிர்ஷ்டம் வந்தது. ஏராளமான சொத்துக்கு வாரிசானவள நான் வேண்டான்னு மறுத்தோம். எங்க மாமாவோட கடைசி ஆசை நிறைவேற்றத்துக்காக என்ன தாலி கட்ட வச்சுட்டாங்க. ஒன்னு நினைச்சிட்டு நான் அவளோட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாடகம். உண்மையில நான் கொண்ட காதல் தெய்வீகமானது. அன்னைக்கே நீதான் என் மனைவி முடிவு பண்ணிட்டேன். ஆனா வாழ்க்கைக்கு தேவை பணம். பணம் ஆஷா, அதுக்காக தான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களையும் நம்பிக்கிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு குறுக்கிடாம இருந்தா எந்த ஆம்பளையும் ஒருத்தியோட மட்டும்தான் வாழ்க்கை நடத்துவான். நீ சொன்ன மாதிரி உன் ஒருத்தியோட மட்டும் வாழத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணோட கண்ணீர்ல நான் உங்களுக்கு மனைவியா வாழ விரும்பல. அதுக்கு இந்த சட்டமும் சமுதாயமே இடம் தராது. கரெக்ட். அதனால்தான் நான் அவளை கொன்னுட்டேன். ஆமா, மனைவி மேல உள்ள காதல்னால தாஜ்மஹால் ஒரு சமாதியை கட்டினா ஷாஜகான். ஆனா நான் உனக்காக என் மனைவியே சமாதி கட்டிட்டேன். சட்டத்தின் கண்களுக்கு அவ ஓடி போனவ, தன் காதல்னால கொலை செய்யப்பட்டவ. பிரபு, குடும்பக்காரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சில தேவைகள் நமக்கு தேவைப்படும் போது தப்பு பண்றது தப்பே இல்லை. உன் ஒருத்திக்கு மட்டும் கணவனா வாழவும் வசதியா வாழ பணம் தேவைக்காக தான் நான் இந்த கொலையை திட்டம் போட்டு செஞ்சேன். நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன காரணம் காட்டாதீங்க. தெய்வ சாட்சியா உங்களே நம்பி வந்த உங்க மனைவிய பணத்துக்காக கொண்ட நீங்க நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்காக என்னையும் கொல்லுவீங்க.
உங்க மாதிரி கொலை வெறி பிடிச்ச மிருகம் இந்த சமுதாயத்துல இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. ஆஷா, நீதி தேவதை சிலையை எனக்கு பரிசா கொடுக்கும்போது புது அர்த்தத்தை சொன்னீங்க. அதுக்கு உண்மையான அர்த்தத்தை இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நடந்த உண்மையெல்லாம் போலீஸ்ல சொல்லிடுறேன். ஆஷா, தப்பு பண்ண ஆம்பளைங்களுக்குலாம் உன்ன மாதிரி பொம்பளைங்க தண்டனை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. நீ ஒரு கொலைகார, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஆஷா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் தண்டனை அனுபவிச்சு வரல, உன்னோட வாழ வந்திருக்கேன். உன்ன மாதிரி மிருகத்தோட வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. ஆஷா, என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் நீ மனுஷனா பாருங்க. ஆஷா ஐயோ
குற்றவாளிங்க தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. சட்டத்தோட கண்களை மறைச்சு தவறு செஞ்சாலும் தர்மத்தோட தீர்ப்புலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தவறு செய்யறவங்க தவறு செஞ்சா அவங்கள மன்னிக்கலாம். ஆனா தப்பிக்க திட்டம் போட்டு தவறு செய்யறவங்கள எல்லாம் நிச்சயமா தண்டிக்கணும். நான் கொடுத்த இந்த தீர்ப்பு சரியா இல்ல தவறா? சரியா இருந்தா எனக்காக நீதிமன்றம் வந்து வாதாடுங்க. உங்களுக்காக காத்திருக்கிறேன்.